குரு புஷ்ய யோகம் வந்து இந்த 60 நாட்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா போகும். பியூர்லி ஃபார் பிஸ்னஸ் மேன் அவங்க அத்தனை பேருக்குமே இந்த கடன் க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இப்போ ஏற்படும். டைம் பீரியட் 2 monthsக்கான டைம் வந்து ரொம்ப அருமையான டைமிங். அதில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது சக்ஸஸ் கேரண்டியாக நடக்கும். 60 நாள் இந்த மேஷராசி நண்பர்களுக்கு உண்மையாகவே ஒரு அருமையான காலம்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா கடன் முடிச்சிருவாங்க. மேஷத்தில் பிறந்த 80% ஆஃப் த பீப்புள் இப்போ சுச்சுவேஷனுக்கு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நான் சொல்கிறது வந்து வேலைக்காக. இதெல்லாம் மேஷத்துக்கு வந்து பொறுப்பு பயங்கரமான ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுங்கிறது கண்டிப்பா தெரியும். ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா, நமஸ்காரம். ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள், நமஸ்காரங்கள். சார் நிறைய விஷயம் நீங்களும் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க, நிறைய விஷயம் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன சார் சொல்ல போறீங்க? அதாவது இந்த 60 நாட்கள் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு அற்புதமான யோகம். அது பேரு குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது அந்த நம்ம உச்சம் பெறக்கூடிய குரு புஷ்ய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வடமொழியில். ஆனால் அது பூச நட்சத்திரம்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அந்த குரு பூச நட்சத்திரத்தில் அடுத்த 60 நாட்கள், நான் சொல்லக்கூடியது ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும் அது கிராஸ் ஆகக்கூடிய வேலைகளில் பொதுவாக ரிஷி முனி சன்னியாசிகள் பிறக்கக்கூடிய வேலையாக மிகப்பெரிய மகா யோகமாக மாறக்கூடிய அற்புதமான தருணம். அதே மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் ஒரு விஷயத்தை நமக்குள்ள, நான் சொல்றது ரெண்டா பிரிச்சிடலாம். அகம் புறம் அப்படின்னு பிரிச்சிடலாம். அகத்தை வந்து மேல்படுத்தக்கூடிய அற்புதமான டைமிங் இந்த 60 நாட்கள். ஒன்று. இன்னொரு ஆங்கிளில் நம்ம ஆட்களுக்கு அதெல்லாம் பக்கத்தில் வைங்க சார், நமக்கு என்ன நடக்கும், 12 ராசிக்கு ஏதாவது தேருமா தேராதா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லேன், 3 ராசிகளுக்கு ஜாக்பாட்னு சொல்லலாம். அதில் முதல் வந்து கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 3 ராசிகள் கண்டிப்பாக வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, ஃபேமிலி செட்டில் ஆகிறது, குழந்தை பிராப்தம் ஆகிறது, மன நிம்மதி கொடுக்கறது, எல்லாத்துலேருந்து பிரச்சனைகள்லேருந்து வெளிப்படக்கூடிய, மெயினாக வேலையில் நிரந்தரத்தன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம். ரிஷபம், கன்னி, மகரம் இவங்க அத்தனை பேருக்கும் வாழ்க்கை துணைக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கறது, அம்மாவுடைய ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கறது, பிரச்சனைகள்லேருந்து ஓய்வதுங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்சு இந்த 3 ராசிகளுக்கும் ஏற்படும். மிதுனம், துலாம், கும்பம் இவங்களுக்கு பணம் எங்கிருந்து வரும்னு தெரியாது, பஞ்சா பறந்துட்டு வரும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இந்த மாதிரி காம்பினேஷன் குரு புஷ்ய யோகம் ஏற்படுது அப்படின்னா நின்று போன பணம், வராத ஃபேமிலி, விட்டு போன ஹஸ்பண்டு, விட்டு போன ஒய்ஃபு, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது வரும். 6ஆம் இடம் 10ஆம் இடம் ஆக்டிவாக இருக்கனால அடுத்த 2 மாதம் வேலையில் நீங்கள் தான் நம்பர் 1, நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராணி. அது மிதுனம், துலாம், கும்பத்துக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போ விட்டு போனது என்ன இருக்குது, நம்ம மேஷம், சிம்மம், தனுசு இவங்களை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபரபிள் டைமிங், இடமாற்றம் கொடுக்கக்கூடிய வேலை. நிறைய பேர் வந்து எஃப்டி போடுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வேறு ஒரு புதுசான ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது, அப்கிரேட் ஆகிறது. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்பில் சின்ன சின்ன சிக்கல்கள் கொடுக்கறது, எல்லாருக்குமே ஒரே மாதிரி நல்லது பண்ணாதில்ல, ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுக்கும். இது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு கால வேலையாக இருக்கப்படுது. பட் எப்படி பார்த்தாலும் 85% இந்த குரு புஷ்ய யோகம்ங்கிறது ரொம்பவுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நிறைய பேர் வந்து இது தான தர்மங்களுக்கும், என்ன சொல்லலாம், ஆத்ம கலைகள்னு சொல்லக்கூடிய யோகா கற்றுக்கிறதுக்கும், மிகப்பெரிய விஷயங்களை நம்ம, அதாவது ஜபதப அனுஷ்டானங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் காலமாக இந்த காலத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது பண்ண நல்ல லைஃப் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு வேதத்துக்கு வந்து பெரிய நம்ம தான தர்மங்கள் பண்ணும்போது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். 12 ராசிகளுக்கும் குரு புஷ்ய யோகம் தரும் 6 அற்புத பலன்கள் என்னன்றத பார்க்கலாமா சார்? மேஷ ராசிக்கு குரு புஷ்ய யோக தரும் 6 அதிர்ஷ்ட பலன்கள். 60 நாள் இந்த மேஷராசி நண்பர்களுக்கு உண்மையாகவே ஒரு அருமையான காலம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா கடன் முடிச்சிருவாங்க. அது எந்த கடனாக இருக்கும், இண்டஸ்ட்ரியில் வாங்கியிருக்கக்கூடிய கடன். அதாவது நான் வேலையை எக்ஸ்பேண்ட் பண்ணோம், இண்டஸ்ட்ரி போட போகிறேன், இல்லை ஆல்ரெடி போட்டிருக்கேன், இந்த லேண்டுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், மெஷினரிக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் பியூர்லி ஃபார் பிஸ்னஸ் மேன். அவங்க அத்தனை பேருக்குமே இந்த கடன் க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இப்போ ஏற்படும். செகண்ட் ஒன், மேஷத்தில் பிறந்திடக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு 100% அருமையான சீட்டு கிடைக்கும், சொந்த ஊர்லேயே கிடைக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் வந்து இப்போ கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுறாங்களோ அந்த மாப்பிள்ளையோ அந்த பொண்ணோ நீங்கள் இருக்கிற ஊர்லேயே அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் இருப்பாங்க. இல்லைன்னா மாப்பிள்ளை இருப்பார், இல்லை பொண்ணு இருப்பார், அந்த மாதிரி செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள். மேஷத்தில் பிறந்த 80% ஆஃப் த பீப்புள் இப்போ சுச்சுவேஷனுக்கு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நான் சொல்கிறது வந்து வேலைக்காக, ப்ரொஃபஷனுக்காக கண்டிப்பாக வந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள். இப்போ வேலை கண்டிப்பாக கிடைக்கும்ங்கிறது உறுதியான ஒரு விஷயம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ சுச்சுவேஷனில் இந்த வீடு வந்து கொஞ்சம் சரியில்லை, வீட்டுடைய அமைப்பு சரியில்லைன்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறது, இல்லை வீட்டை வந்து கொஞ்சம் பெருசாக்கி கட்டுறது, இப்போ பையன் வர்றான் கல்யாணம் ஆக போதும் அவனுக்கு அப்படின்னு சொல்லி மேலே கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. 80% ஆஃப் த மேஷராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய அடுத்த 60 நாட்களில் 80% ஆஃப் த லோன் கிளியர் ஆகும். நான் சொல்கிறது ஒரு சொச்சமாக 20% பாக்கி எதுனா வக்கரம் ஆகுது சனி ஒரு 2 மாதத்தில். அந்த வக்கரம் ஆகும்போது நம்ம டோட்டலாக க்ளோஸ் பண்ணலான்னு நம்ம அந்த கிரகங்கள் வந்து அப்படி ஒரு அமைப்பு. ஏன்னா சனி கரெக்டாக புதனுடைய நட்சத்திரத்தில், குருவும் புதனுடைய நட்சத்திரத்தில், புதனும் புதனுடைய நட்சத்திரத்தில். புதன்னாவே இஎம்ஐக்கு காரகன்மா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி வீல் சேரில் ஒருத்தர் சுற்றி சொல்லுவார், எங்ககிட்ட வாங்க உங்களுக்கு பயங்கரமாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு. எப்படி அவர்லாம் பயங்கரமாக வாழ்ந்தாருன்னா 100% புதன் அம்சம் தான். ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா இஎம்ஐயில் 800 கட்டி அந்த டிவி வாங்கி முடிச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்ரீ உங்களுக்கு சொந்தம். அந்த புதனுடைய அம்சம் இருக்கிறவங்க மட்டும்தான் இஎம்ஐயில் உங்களுக்கு வியாபாரம் பண்ண முடியும். அந்த இஎம்ஐயை க்ளோஸ் பண்ணக்கூடிய தகுதி இந்த குரு புஷ்ய யோகத்தில் ஏற்படும். மெயினாக இந்த யோகங்களில் பார்த்தீங்கன்னா தானம் பண்ணுவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். எப்படிப்பட்ட தானம் பண்ணணும்? வேத படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. இப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது குரு உச்சஸ்தானம் பெறும்போது அது சந்திரனுடைய வீடாக இருக்கிறதுனால காவேரி நதி தீரத்தில் இருக்கக்கூடிய வேத பாடசாலைகள், நான் சொல்கிறது வந்து இப்போது ஸ்ரீரங்கத்தில் எனக்கு தெரிஞ்ச திரைவித்யா குருகுலம்னு ஒன்று அருமையாக நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அங்கே டேரெக்டாக கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை மொபைலில் போட்டால் கூட உங்களுக்கு அதோட இது வரும். சரினா நல்ல பாடசாலைகள் வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அங்கே நோட்டு புஸ்தகத்துக்கு அவங்களுக்கான படிப்புக்கான விஷயத்த நம்ம தானம் உங்களால் யதாசக்தி நம்ம அந்த ஏன்னா குரு உச்சம் பெறும்போது குழந்தைகளுக்கு தான் தானம் பண்ணோம். குரு உச்சம் பெறும்போது வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம தானம் பண்ணோம்னா பயங்கரமான மாற்றத்தை லைஃப்பில் பார்ப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு உடம்பு இந்த காலகட்டங்களில் அப்படியே ஸ்ட்ரிங்க் ஆகும். அதாவது உடம்பு சரியாமல் போயிடல, அவங்க ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்து மெட்டபாலிசம் நல்லா இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த உடம்பு குறையறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் மேஷத்துக்கு வந்து பயங்கரமான ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுங்கிறது கண்டிப்பாக தெரியுது. சார், அப்பனா மேஷராசி இந்த காலகட்டத்தில் எந்த விஷயம் பண்ணணும், எந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா சார்? இல்லை, அப்படி ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. என்னன்னா இது ஜென்ரிக்கான பலன்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த குரு புஷ்ய யோகம் வந்து இந்த 60 நாட்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயத்த கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஏன்னா நம்ம சொல்லலாம், இங்கேருந்து இது வரைக்கும் டைம் நல்லா இருக்குது, இந்த ரோடு சூப்பராக இருக்குது, இப்படி போனீங்கன்னா சீக்கிரம் நீ போயிடுவேன்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி போனால் தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது. என்ன விஷயம்னா அந்த டைம் பீரியட் 2 மந்த்ஸ்க்கான டைம் வந்து ரொம்ப அருமையான டைமிங். அதில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது சக்ஸஸ் கேரண்டியாக நடக்கும். சார், அப்போ எந்த தெய்வத்தை வழிபடணும்? முக்கியமாக இவங்களுக்கு பரிகாரங்கள்னு ஏதாவது இருக்குமா சார்? ஒரே விஷயம் தான், நான் உங்களுக்கு தானத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வழிபாடுன்னு சொல்கிறத விட தானம் தான் முக்கியம். ஏன்னா குரு புஷ்ய யோகம்ங்கிறது ஒன்று ஒரு சித்தி சாதனையை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஒரு தெய்வத்தை நம்ம வந்து ஜபம் பண்ணுறோம், ஒரு தீட்சை எடுத்துக்கிறதுக்கு, தானங்கள் செய்கிறதுக்கு தான் ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம். அதனால் அதில் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த வேத பாடசாலைகளுக்கு நம்ம தான தர்மங்கள் செய்யும்போது நல்லது. இல்லை எனக்கு தெய்வம் பர்டிகுலர் வேணும்னா இந்த டைம் பீரியடுக்கு, இந்த கோச்சாரத்துக்கு, இன்னைக்கு டேட்டுக்கு மூகாம்பிகா தேவி அருமை தருவாள், அதுதான் உண்மை. அதனால் அந்த சக்தி ஒரு பீட்டம்னே சொல்லலாம். அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம போய் தரிசனம் பண்ணும்போது, இல்லை இங்கே சென்னையில் இருக்கீங்கன்னா காளிகாம்பலை போய் பார்த்துட்டு வரலாம். இதெல்லாம் பெரிய, ஏன்னா அன்னைக்கு டேட்டுக்கு நம்ம போகும்போது அபிஷேகத்தை கொடுத்துடணும். சந்திரனுடைய வீடாக இருக்கிறதுனால, சனி திரிகோணத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால அபிஷேகம் பண்ணி மஞ்சள் கலரில் ஒரு வஸ்திரம், மஞ்சள் கலரில் ஒரு சிம்பிளாக ஒரு 300-400 ரூபாய்க்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்க சாமிக்கு சாத்தலாம். அபாரமான மாற்றங்கள் கொடுக்கும். மேஷத்துக்கு ஒரு பொற்காலம் தான் இந்த 60 நாட்கள். 100க்கு மேஷ ராசிக்கு எவ்வளோ சார் மார்க் கொடுப்பீங்க? 2 விஷயமா பிரிச்சிடலாம். சந்தோஷத்தின் வழியே பார்த்தோம்னா ஒரு 70% சொல்லலாம். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் 90% சொல்லலாம். ஏன்னா இது 4ஆம் இடம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொருளாதாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பாவகம். அதனால துட்டு தான் நல்லா வரும். சார், குரு புஷ்ய யோகம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்த சனி வக்ரம் வேற நடக்கிறதுனால ஏதாவது இந்த 12 ராசிகளுக்கு இம்பாக்ட் ஏதாவது இருக்குமா சார்? குட். அதுதான் இப்போ குரு வந்து புஷ்ய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறாரு, பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறாருன்னு சொல்றேன். பூச நட்சத்திரத்துக்கான அதிபதியே சனி தான். அந்த சனி பாக்யஸ்தானத்தில் வக்ரம் அடைய போறான். அதாவது இதுக்கு முன்னாடி முன் ஜென்மத்தில் நம்ம செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான புண்ணியத்தையும் இழுத்து கொண்டு வந்து இப்போ ஹெல்ப் பண்ண போடுது. குரு புஷ்ய யோகமே அதிர்ஷ்டம். அதில் சனி வக்கரம் அடைஞ்சு புதனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது, புதன் கெட்ட கிரகம் கிடையாது, நல்ல கிரகம், சுப கிரகம். சனி புதன் காம்பினேஷன் வந்து ரிசர்ச் கூடிய ஆப்ஜெக்ட், ஆய்வுக்கூடிய சப்ஜெக்ட். அதனால பொதுவாகவே இந்த டைம் பீரியடில் யாரெல்லாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் படிக்கணுமோ, உங்கள் கர்மா என்ன இருக்குன்னு கிளென்ஸ் பண்ணிக்கக்கூடிய டைமிங், எந்தெந்த தெரியாமல் பண்ணதோ தெரிஞ்சு பண்ணதோ, எப்போ பண்ண குத்தமோ அதில் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் கிளியர் பண்ணணும்னா இந்த டைமில் பண்ணக்கூடிய தானங்கள் பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அதனால் இப்போ சனி மாறுறதுனால அந்த குரு புஷ்ய யோகத்தினால நமக்கு நல்லது நடக்கும். ஏன்னா எந்த நட்சத்திர சாரத்தில் போகிறதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய அதிபதியே பாக்கியத்தில் வக்கரமாறான். அதனால் பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது.
நிறைய பேருடைய ஃபேமிலி ஒன்று சேர்றதுங்கிற மாதிரி ரொம்ப நாள், அதாவது ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கோம் சார். பெரிய சித்தப்பா பையன் சித்தப்பாவும் பெரியப்பாவும் சண்டை, அண்ணன் தம்பி சண்டை. இந்த பழையதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒரே ஒரு பெரிய செவுரு எழுப்பிட்டு சண்டை போடுவோம். அந்த மாதிரி இப்போல்லாம் அந்த செவரெல்லாம் உடச்சி போட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் இந்த குரு புஷ்ய யோகம். இந்த குரு பெயர்ச்சி நடந்திருக்குல்ல, அதுக்கப்புறம் வரப்போற யோகங்கள். குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது கடகத்துக்குள்ள வந்த குருவோ 3 நட்சத்திரங்களை தாண்டுவார். அது முதல் நட்சத்திரம் தாண்டும் போது அவ்வளோ வேல்யூ இல்லை. அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம் தாண்டும் போது நம்முடைய ஜோதிட சாஸ்திர பிரகாரம் அது குரு புஷ்ய யோகமாக பெரிய யோகமாக கன்சிடர் பண்ணுவோம். அதில் என்ன நடக்கும், தான தர்மங்களுக்கு உகந்தது பெரியவங்களுக்கு, அதே மாதிரி குருமார்களுக்கு, வேத விற்பனர்களுக்கு, பண்டிதர்களுக்கு, வேதம் படிக்கிற குழந்தைகளுக்கு, அதே மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம தான தர்மங்கள் பண்ணும்போது பெரிய அளவுக்கு மாற்றத்தை வரும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அன்னதானம். எந்த அளவுக்கு நீங்கள் அன்னதானத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நல்லது. அதே மாதிரி இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நான் தீட்சை எடுத்துக்கிறேன் சார், நான் வந்து ஸ்ரீ திரிபுர சுந்தரி உபாசனம் பண்ணுறேன், தேவி மாத்தியம் படிக்கிறேன், புதுசாக இந்த விஷயத்தை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு இது ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான டைம். ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு புஷ்ய யோகம்ன்றதை ரொம்ப தெளிவா வர எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க சார். நிறைய பேருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகா எங்களுக்கு சொன்னீங்க. உங்களோட நேரத்துக்கும் உங்களோட விளக்கங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு எபிசோட்ல உங்களை வந்து மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம்.